ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 20 வெண்டைக்காயை வச்சு நம்ம டேஸ்டியாக சூப்பராக பகோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 18லேருந்து 20 வெண்டைக்காய் இருக்கும் நான் எடுத்துருக்கிறது. தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லா வெண்டைக்காவையும் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காவுடைய காம்பு 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த எல்லா வெண்டைக்காவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சிக்கிறேன். சும்மா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் மேலே வந்து கோட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். முதல்ல கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வெண்டைக்காவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். வெண்டைக்காவை எண்ணெயில் போடும்போது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. ரொம்ப தீ ஃபுல்லாக வைக்காமல் ரொம்ப மீடியம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா வெண்டைக்காய் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகோடா நல்லா வெந்து மேலே நல்லா கலர் வந்திருக்கு. எண்ணெயில் போடும்போது வெண்டைக்காய் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ வெந்ததுனால எப்படி நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். அப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது போலவே மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 20 வெண்டைக்காய் தான். நான் 20 கூட எடுக்கல, 18 தான் எடுத்தேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா போதும். சூப்பராக ஒரு தட்டு நிறைய பகோடா ரெடி ஆகிடும். நல்லா வெண்டைக்காவை வந்து மெல்லிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நல்லா வேக விட்டு நல்லா கொஞ்சம் முருகலாக வர மாதிரி எடுத்திங்கன்னா இந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் சாப்பிட சூப்பராக இருக்கும். கடலை மாவு முதல்ல 4 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா கடலை மாவு எக்ஸ்ட்ரா 3 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் ஈக்குவலாக மொறுமொறுப்பாக இருக்கும் அப்படின்றதுனால கடலை மாவு சேர்க்கும்பொழுது அரிசி மாவும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து அரிசி மாவையும் கடலை மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற வெண்டைக்காயோட அளவு பொறுத்தும் நம்ம சேர்க்குற மாவோடைய அளவுகள் வந்து மாறும். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வெண்டைக்காயில் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது
மாவே இல்லாத மாதிரி தான் தெரியும் வெண்டைக்காவை பார்க்கும்பொழுது. ஆனால் பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது தான் தெரியும் இவ்வளோ மாவு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாட்டுக்கு வெண்டைக்காய் மேலே மாவு ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவு அதிகமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் போண்டா மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பகோடா மாதிரி வராது பார்க்க. இந்த ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பர்ஃபெக்டாக சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் வெண்டைக்காயை வச்சு நம்ம பகோடா செய்ய முடியும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெண்டைக்காயை வச்சு பகோடா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.